அதிமுகவில் இணைந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு சீர்கேடு, தொடர் படுகொலை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது நடக்கக்கூடாது தான், ஆனால் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள், இந்த ஊடகங்கள் எதை பற்றி பேசு அப்படின்னா, இந்த கட்சியிலேருந்து இன்னார் போய் சேர்ந்தாங்க, இந்த கட்சியிலேருந்து அவங்க அங்கே போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தான் பேசும். அப்படி நேற்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவர்கள் இப்போ அதிமுகவில் சேர்ந்திருக்காங்க. ஒரு வருஷ கட்சியிலேருந்து பிரிஞ்சு தனியாக இருந்து நான் தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காளியம்மாள் அவர்கள். இப்போ காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். இந்த அதிமுக ஸ்டேட்டஸ் கோ சமநிலை பற்றி நான் ஒரு காணொலியில் பேசியிருந்திருப்பேன். இப்போ அந்த சமநிலைங்கிறது உடஞ்சிட்டு வர்றதாகவும், அதிமுகவில் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முக்கியமான தலைகளை இப்போ திமுகவில் போயிருக்காங்க. ஒரு மினி சைஸ் அதிமுக தான் இப்போ திமுகவாகவே மாறி இருக்குது. அது ஒரு காணொலி நான் பேசியிருந்தேன். இப்போது அப்படி இருக்கும்போது அதிமுகவில் புது வாக்காளர்களை கவர்ந்திழுக்கவும், ஓரளவுக்கு தமிழ் தேசியம் சிந்தனை கொண்ட ஒரு சிலரின் வாக்குகளை கவர்ந்திழுக்க மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை கவர்ந்திருக்க அதிமுகவுக்கு தேவை இருக்குது. ஏன்னா அதிமுக தனி கட்சியாக பலவீனப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. நாளாக சரியான தலைமை இல்லாத காரணத்தினாலும் சரி, அது அப்படி பார்க்கப்படுது. எடப்பாடி அவர்கள் ஒரு வெற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை ஜெயலலிதா மாதிரி தான். பட் அந்த வெற்றி இல்லைங்கிற பட்சத்திலையும் தொடர் தோல்விகளை சந்திக்கிறதுனால எடப்பாடி அவர்களுடைய தலைமை கேள்விக்குறியாகிறதுனால வாக்கு சதவீதம் குறையிறதுனாலையும் புது ஆட்களை உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்திருக்காங்க. அவங்க இப்போ அதிமுகக்குள்ளே போயிட்டு தமிழ் தேசியம் பேச முடியுமா? ஏன்னா அவங்க நாம் தமிழரை விட்டு வெளியே வரும்போது தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிமுகவில் போயிட்டு தமிழ் தேசியமெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு பேசலாமே ஒழிய முன்னாடி இருந்த மாதிரிலாம் நிச்சயமாக பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. முன்னாடி கல்யாண சுந்தரம் அவர்கள் போனாங்க, நாச்சியார் சுகந்தி அவர்கள் போயிருக்காங்க, இப்போ காளியம்மாள் அவர்கள் போயிருக்காங்க. ஒரு சேர்ந்த ஒரு சில மாதங்கள் வேணால் நல்ல ஒரு லைம்லைட்டில் இருக்கிற மாதிரி தெரியலாமே ஒழிய நாளாக அவங்க மெல்லமாக என்ன சொல்கிறது, அவங்களால வெற்றியை உருவாக்க முடியல. இப்போ பழந்தின்னு கொட்ட அரசியல்வாதிகள் செய்கிறத இந்த புதுசாக வந்தவங்களால செய்ய முடியல அப்படின்னா அவங்க ஓரம் கட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதும், அவங்கள பேச்சாளராக மட்டுமே வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.